இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா லிக்விடேட்டர். லிக்விடேட்டருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, என்ன டியூட்டிஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு லிக்விடேட்டர்னு யார் அதான் பார்க்க போகிறோம். லிக்விடேட்டர்ன்றவங்க வந்து ஒரு கம்பெனியை வந்து வைண்ட் அப் பண்ணுற சமயத்தில் வந்து கோர்ட் மூலமாக அப்பாயிண்ட் பண்ணுற ஒரு பர்சன். இவரை எதுக்குங்க கோர்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த லிக்விடேட்டர் மூலமாக மட்டும்தான் வந்து அந்த கம்பெனியை வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ண முடியும். அதாவது ட்ரிபுனல் மூலமாக இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல வைண்டிங் அப்பில் வந்து வாலண்டரி வைண்டிங் அப் அண்ட் ட்ரிபுனல் மூலமாக வைண்டிங் அப் பார்த்தோம்ல கம்பல்சரி வைண்டிங் அப். அதில் அந்த கம்பல்சரி வைண்டிங் அப் போது கண்டிப்பாக வந்து லிக்விடேட்டர் வருவாங்க. லிக்விடேட்டரை வந்து ட்ரிபுனல் மூலமாக அப்பாயிண்ட் பண்ண ஒரு பர்சன். இவர் என்ன பண்ணுவார்னா, கம்பெனியை வந்து இவர் டேக் ஓவர் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி அடைக்க வேண்டிய டெப்ஸையும் கிரெடிட்டர்ஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது எந்தெந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஷன் 275 வந்து அப்பாயின்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 219 வந்து அவருக்கு இருக்க பவரை பற்றி சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 292 வந்து அவருக்கு என்ன எக்ஸசைசிங் பவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 293 வந்து டியூட்டி ஆஃப் லிக்விடேட். செக்ஷன் 302 வந்து டிசோல்யூஷன் ஆஃப் த கம்பெனி பற்றியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த லிக்விடேட்டர். லிக்விடேட்டர் வந்து எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா ட்ரிபுனல் தான் பண்ணுவாங்க. ட்ரிபுனல் வந்து வைண்டிங் அப் சமயத்தில் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி இந்த லிக்விடேட்டர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, மெயின்டைன் பண்ணுவார் அந்த கம்பெனியோட பீனல்லாம் மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த லிக்விடேட்டரை வந்து இவங்க தான் அப்பாயின்ட் பண்ணி இவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ட்ரிபுனல் இவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இது எந்த கேஸில் சொல்லியிருப்பாங்கன்னா, யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. லிக்விடேட்டர் ஆக்ட்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் த கோர்ட். அதாவது இவர் என்ன பண்ணணும்னா, கண்ட்ரோலை வந்து டேக் ஓவர் பண்ணிவிட்டு அங்கே வந்து சூப்பர்வைட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டாச்சு ஆஃப் த லிக்விடேட்டர். லிக்விடேட்டருக்கு என்னென்ன ஸ்டாச்சு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லிக்விடேட்டர்ன்றவங்க வந்து ஒரு ட்ரிபுனல் ஒரு ஆஃபீஸர். தென் லிக்விடேட்டர் என்னன்னா ஒரு கம்பெனியோட ஏஜென்ட்டாகவும் ஆக்ட் பண்ணிக்கலாம். இவங்க வந்து ஒரு ட்ரஸ்டியாகவும், அதாவது ஆக்ட் அசெட் ட்ரஸ்டியாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் பவர் ஆஃப் லிக்விடேட்டர். பவர் ஆஃப் லிக்விடேட்டர் வந்து செக்ஷன் 290 சொல்லியிருக்காங்க. லிக்விடேட்டர் என்னென்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஒழுங்காக எதையுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிக்விடேட்டருக்கு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. பிஸ்னஸை வந்து டெம்பரவரியாக வந்து இவர் வந்து டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். தென் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேல் பண்ணலாம், அந்த அசெட்லாம் டேக் ஓவர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த பவர்லாம் வந்து அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த கேஸில் சொல்லியிருக்காங்கன்னா, ஐசிஐசி பேங்க் இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. இன் திஸ் கேஸ் லிக்விடேட்டர் மஸ்ட் ஆக்ட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கிரெடிட்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட், அதாவது கான்ட்ரிபியூட்டரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவருக்கு வந்து எல்லா இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து எடுத்துக்கிட்டு கிரெடிட்டர்ஸ் கொடுக்க வேண்டிய எல்லா ரைட்ஸுமே இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. டியூட்டி ஆஃப் லிக்விடேட்டர். அவருக்கு என்னென்ன டியூட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கம்பெனியோட ப்ராப்பர்ட்டியை வந்து எடுத்து சேஃபாக வச்சுக்கணும், அந்த மாதிரி டியூட்டி அவருக்கு இருக்குது. கஸ்டடி கொடுக்கணும், கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிக்கான கஸ்டடி கொடுக்குறதும், தென் ஸ்டேட்மெண்ட் அஃபேரை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும், தென் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரிபுனலுக்கு வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கும் லிக்விடேட்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே அந்த கம்பெனி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்கான பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி டியூட்டி, அவரோட டியூட்டி இதுதான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கண்ட்ரோல் ஆஃப் ட்ரிபுனல் ஓவர் லிக்விடேட்டர் அப்படின்னா என்னென்னா, ஒரு லிக்விடேட்டருக்கு வந்து என்னென்னா லா ட்ரிபுனல் மூலமாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. பட் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் ஏதாச்சும் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கான ட்ரிபுனலுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லிக்விடேட்டர் தான் வந்து ட்ரிபுனல் மூலமாக ஆக்ட் பண்ணுறாங்க. பட் அந்த லிக்விடேட்டரே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த ட்ரிபுனல் அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ரிமூவல் ஆஃப் த லிக்விடேட்டர். அவர் என்னென்ன விஷயம் பண்ணால் அவர் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கமிட் ஃப்ராட், ஏதாச்சும் ஃப்ராடு பண்ணாலோ இல்லை மிஸ்கான்டெக்ட் பண்ணிட்டாலோ இல்லை ஏதாச்சும் நெக்லிஜன் அவரோட தப்பு மூலமாக ஏதாச்சும் நடந்துருச்சு அப்படின்னாலோ இல்லை ஆக்ட் அகேன்ஸ்ட் கம்பெனி கம்பெனி இன்ட்ரெஸ்ட்க்கு அகேன்ஸ்டாச்சும் நடந்துக்கிட்டாரோ இவங்க வந்து ரிமூவ் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லிக்விடேட்டர் இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அசட். இவர் என்னென்ன விஷயத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு சேலரி கொடுக்கணும் எம்ப்ளாயிஸ்க்குலாம். ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். நெக்ஸ்ட் வந்து செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்கான ஒரு பவர் இருக்குது, அவருக்கு அந்த அசட்டை கொடுக்க வேண்டிய பவர் இருக்குது. தேர்ட் வந்து என்னன்னா அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்கான பவர் இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லைன் பை லைன் தான் அவங்க வந்து கொடுப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அந்த அசட்லாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. லிக்விடேட்டர் அண்ட் டிசால்வேஷன். லிக்விடேட்டர் வந்து எப்படி வந்து டிசால்வேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு லிக்விடேட்டர் இல்லாமல் ப்ராப்பராக வந்து வைண்டிங் அப் நடக்க முடியாது ஒரு கம்பெனி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிரெடிட்டர்ஸ் மெம்பர்ஸ் எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து லிக்விடேட்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த கம்பெனியை வந்து ஒரு ப்ராப்பராக வந்து க்ளோஸ் பண்ண முடியும் ஆர்ஓசிலேருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லிக்விடேட்டர் முடியுது. தேங்க்யூ.